அதை இப்ப நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அதுக்கு பதிலா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். ஏன் உங்க கம்பெனி நல்லா தானே போகுது? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை. எங்க அண்ணன் ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காரு. அவரை காப்பாத்தணும்னா உடனடியா ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவை. $5 லட்சம் பணம் தரேன். ஆனா நீங்க உங்க கம்பெனியை மூட வேண்டாம். உங்க குடும்பத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் அண்ணன் தம்பி ஒற்றுமைக்கு ராமலட்சுமணன் தான் சொல்லுவாங்க. ராமலட்சுமணன் எப்படி இருந்தாங்கன்னு யாரும் பார்த்ததில்லை. உங்க குடும்பத்தை பார்த்து தான் ராமலட்சுமணரே இப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ராமருக்கு குகன் மாதிரி இல்லாட்டாலும் ஏதோ அணில் மாதிரி என்னாலான உதவியா இந்த 5 லட்சம் ரூபாய் இருக்கட்டுமே, வாங்கிங்க. நீங்க மல்லிகைங்கிற பேர்ல எல்லா பொருளையும் தயார் பண்ணுங்க. நான் அதை உலகம் பூரா மார்க்கெட் பண்றேன். புரியல? இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் நானும் பார்ட்னர்ஸ். இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, பாத்துக்குங்க. சரிப்பா, அண்ணனுக்கு தம்பியா இருந்தா மட்டும் போதுமா? பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்க வேணாமா? இப்படி உத்தியோகத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே, உன் பொண்டாட்டி உன்னை பத்தி என்ன நினைப்பா? நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இத்தனை வருஷமா வளர்த்து காப்பாத்தின அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருந்தாதாங்க தப்பா நினைச்சிருப்பேன். உத்தியோகம் என்னங்க பெரிய உத்தியோகம்? இந்த உத்தியோகம் போனா வேற உத்தியோகம். பொண்டாட்டிய நல்லா தயார் பண்ணி வச்சிருக்கடா. கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். நீங்க போங்க, தேங்காய் உரிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. எல்லாருக்குமே குடும்பம், பாசம், பந்தம் எல்லாம் இருக்குது மிஸ்டர் சண்முகம். பாசம் தான் முக்கியம்னா அப்புறம் கடமை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள மாதிரி நல்ல ஆபீசர்ஸ் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. அதனாலதான் உங்களோட ராஜினாமா கடிதத்தை மேலிடத்துக்கு அனுப்பாமலே வச்சிருந்தேன். நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ண பாருங்க. எஸ் சார். நீங்க இரு, அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி. அண்ணா, என்ன? நான் ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேனே, அது வந்திருக்குண்ணே. எது? அதானே, நான் ஒரு பொண்ண லவ். வர சொல்லு. சரிண்ணே, பேசிட்டேன். சுத்த அறிவு கட்டவனா இருக்கியா? யாராவது வீட்டுல கேட்டு லவ் பண்ணுவாங்களா? அண்ணனுக்கு வணக்கம் சொல்லு. வணக்கங்க. என்னப்பா அது வணக்கம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? மரியாதை என்ன? பெரியவங்கன்னா அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க இல்ல? போயா, போய் டோக்கன் குடியா. ஆமா, உன் பேர் என்னமா? நந்தினி. என்னது? நந்தினி. நந்தினின்னு ஏன் அது அவ சொல்ல மாட்டாளா? ரொம்ப அடக்கமான பொண்ணுண்ணே. இவ்வளவு பழகி இருக்கோம். என்கிட்டயே அதிகம் பேசுனது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். முகத்தை பார்க்காம எப்படிப்பா முடிவு பண்றது? நிமிர்ந்து அண்ணனை பாருமா. இவர்தான் உங்க அண்ணனா? ஆமா. ஏன் ஏன் அழுற? இவர்தான் உங்க அண்ணன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல வச்சு மரியாதை இல்லாம பேசிட்டு. உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்காது. இந்த கல்யாணம் நடக்காது. இவர் பார்வையே சரியில்லை. வில்லன் மாதிரி பாக்குறாரு. எப்படி ஒத்துக்குவாரு?
ஏய், நந்தினி நில்லு. ஏய், இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அண்ணன் கோச்சிக்க மாட்டாரு. அண்ணனை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஏன் பேர் வையே. நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டாரா? என் தம்பிக்கு ஏத்த சரியான ஜோடி நீதான் முடிவு பண்ணிட்டேன். உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, நல்ல நாளா பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடலாம். நல்லா இருமா. காந்தம் கொஞ்சம் ஒன்று கூடியே கங்கலாச்சா கங்கலாச்சா நட்பு கொஞ்சம் ஆசை கொஞ்சம் ஒன்று கூடியே காதலாச்சா 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 பாபிலோனின் பொங்கும் தோட்டம் உன்னை பார்த்தால் அதிசைக்கும் அடி ஹீட்டு போட்டு வந்த புது பாட்டு பாசும் நீயா என்னை என் வலோகம் சேர்க்கும் ஒரு சேட்டிலைட் நீயா நதியே அடி நெல்லதியே நனைந்தே உன்னழகினிலே உந்தன் பேரை சொல்லி சொல்லி வாய் வலிப்பதே இன்பமாகும் 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 தீய போல நீயும் வந்த தீ குளிப்பதே சொர்க்கமாகும் 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 100 கிராம் தான் இதயம் அதிலே 100 கண்ணாய் உன் நினைவு அந்த உலக அழகியாரும் உந்தன் அழகு பாதி இல்லை உன் கண்ணின் ஈர்ப்பை பார்க்க அந்த நியூட்டன் இன்று இல்லை நதியே அடி நெல் நதியே நனைந்தேன் உன் அழகினிலே உன் சிரிப்பு சேர்த்து சேர்த்து மல காட்சி போன்று வைத்தேன் உன் வெட்கம் பார்த்து பார்த்து நானும் பேரி தோட்டம் போட்டேன் ஓ நிலா உன் ஊர்வலமா உன் முகம் பனி பூவனமா ஓ நிலா உன் ஊர்வலமா உன் முகம் பனி பூவனமா ஓ நிலா என் ஊர்வலமா என் முகம் கண் பூவனமா லா 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 லா
என் மானத்தையே வாங்கிட்டேடி. ஒரு பிச்சைக்கார மேல நீ ஆசைப்பட்டிருந்தா கூட நான் சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா நீ யார காதலிச்சிருக்க தெரியுமா? எவன் நிழல் பட்டாலே பாவன்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அவன் தம்பிய. அன்னைக்கு அண்ணன் என் தங்கச்சியை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த ஆத்திரத்துல அவசர அவசரமா ஒரு அசலூர்காரனுக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் ஏற்கனவே கல்யாணமானவன். அவன் கல்யாணம் ஆனவன் அந்த கூட பரவாயில்ல, பெரிய அயோக்கியன். நீ இன்னத்த கூட பழகினவன் தானே சொல்லி சொல்லியே என் தங்கச்சியை சித்திரவதை பண்ணான். காதலிச்சவனும் கை விட்டுட்டான், கட்டினவனும் பெரிய அயோக்கியன். இப்படி சித்திரவதையை அனுபவிச்சு ஒரு நாள் ஸ்டவ் அடிச்சு என் தங்கச்சி செத்தும் போயிட்டா. இத்தனைக்கும் காரணம் யாரு? அவங்க அண்ணன். அந்த வீட்டுக்கு நீ மறுமலா போகணுமா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, அவன் தம்பி கூட மட்டும் உனக்கு கல்யாணம் இல்ல. ஐயரை வர சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு நந்தினிக்கும் கல்யாணம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு எல்லா வகையிலும் ஏத்த பொண்ணு. ஆனா அவங்க அப்பன்தான் நம்ம குடும்பம் எப்ப புரியும்னு காத்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பன் அவன் பொண்ணுதான் நினைக்கும் போது நான் அவளை மறந்துடுறேன். என்னப்பா சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள கைய கழுவுற? சாப்பிடுங்கம்மா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? எனக்கு என்னவாவது ஆகுது, உனக்கு என்ன? நீ போ. எப்படியெல்லாம் செல்லமா வளர்த்தீங்க, அம்மா அப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கே மனசு கேக்குதா? செல்வம், என்ன இந்த நேரத்துல? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியில வரியா?